ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ காலை வணக்கம் டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ சூப்பரான ஒரு குறும்படம் ஒன்று போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? அதாவது அந்த 6 ஜாம் பாட்டில் யார் எடுத்ததுன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருக்கும்ல. ஏன்னா பிக் பாஸ் வந்து என்ன பார்த்தா பைத்தியக்காரமாக இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பார். ஆர் யூ கிடிங் மீ அப்படின்னு. ஸோ அதனால் வந்துட்டு இது ஒரு குழப்பமாக போச்சு. கடைசியில் வந்து அதை வந்து சாட்சனாமலை பழிய போட்டு ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க ஒருத்தங்க. அது யாருன்னு குறும்படம் போட்டிருக்கேன். வேறு யார்? ஜாக்லின் தான். ஸோ அந்த அம்மா தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் வந்து கமுக்கமாக உட்காந்துக்கிட்டாங்க. பாவம் அந்த பொண்ணை போட்டு போட்டு எடுக்கிறாங்க எல்லோரும். ஸோ அந்த குறும்படத்தை போய் பாருங்கள். யார் யார் எத்தனை பாட்டில் எடுத்தாங்கன்ற விஷயங்கள் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோ ஒன்று விட்டுருக்காங்க. இந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா ராணுவ ஆரம்பிச்சிட்டாப்பில். ராணுவம் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு கொஞ்சம் இந்த ரூல்ஸ் பிரேக் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அப்படியே டெரராக ஏதாவது பண்ணால் தான் நம்மளால் வந்துட்டு வெளியே தெரிய முடியும் அப்படின்னு நினச்சே பண்ணுறாரா, இல்லை அங்கே வந்து பவித்ராக்காக சீன் போடுறதுக்கு பண்ணாரான்னு தெரியல. என்னென்னா எல்லாரும் வந்து ஜோராக கைத்திட்டுங்க, இப்போ ஆறா ராமா அப்படின்னு இந்த குரங்கு இதை பற்றியெல்லாம் காட்டுவாங்க பாருங்க. அந்த மாதிரி கை தட்டுறாங்க. நம்ம ஆள் அங்கேருந்து ஜம்ப் பண்ணுறாப்புல ராணுவம். எல்லோரும் அப்படியே கைத்தட்டு வரவேற்கிறாங்க. அது தப்புயா, என்னன்னா இந்த பக்கம் போகிறதுக்கு பனிஷ்மெண்ட் அது இதுன்னு இருக்குது, நீங்கள் பாட்டு அசால்ட்டாக தாவி போயிட்டீங்க, என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம மஞ்சள் டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னங்க நீங்கள் போட்டு அந்த பக்கம் தாவிட்டு இது மாதிரி வித்த காமிச்சிட்ருக்கீங்க. இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபன்னிக்காக பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் இங்கே தான் இருந்தீங்க, உங்கள் முன்னாடி தான் நான் குதித்தேன், ரொம்ப ஓவராக வந்து நீங்கள் தூங்கிட்டு இருக்குமா குதிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு. ஏங்க என் முன்னாடி குதித்தாலும் குதிச்சது தானுங்க, இன்னும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. ஃபன்னாலாம் வந்து ரூல் பிரேக் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் கேப்டன்றதுக்காக என்னை டார்கெட் பண்ணாதீங்கன்றாரு. இன்னும் இது ஏடா கூடமாக போயிட்டுருக்கு. ஒருவேளை இதுவும் ப்ராங்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவங்க இப்போ கேப்டன் சொல்லிட்டு இவங்கள டார்கெட் பண்ணாங்க. நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, அதனால் கேப்டன் கேட்குறாங்க. இது எதுவும் டிஃபிகல்ட்டாக டவுட்டாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு. அதுக்கப்புறம் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சரிங்க விடுங்க, நான் வந்துட்டு நம்ம விஜய் விஷால் மாதிரி பண்ணன்றாரு. விஜய் விஷால் மாதிரி பண்ணிங்களா? இன்னும் இவர் இருக்கிறாங்க அப்படின்னா அவர் டென்ஷன் ஆகிறார். விஜய் விஷால் என்ன சொல்கிறாரு, இங்கே பார் விஜய் விஷால் மாதிரி பண்ணிட்டா விட்டுருங்கன்னு சொல்லு மஞ்சள்கிட்ட. அதை விட்டுட்டு என்னையை வச்சு அவங்க டார்கெட் பண்ணுறதுக்கு என்னையை வச்சு கேம் ஆடாத, அது நல்லா இல்லைன்ற மாதிரி அவர் அங்கே பேசுகிறாரு. இவர் இப்படி பார்க்குறாரு. இன்னும் அவரே குழப்பமாக இருக்குப்பா. நீங்கள் சண்டை போடுங்க வேணாம் சொல்ல, ஆனால் இந்த ரூல்ஸ் பிரேக்கு சரி, அவர் பவித்ராவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவே இருக்கட்டும். அந்த நேரத்தில் மஞ்சரி வந்துட்டாங்க, கேட்குறாங்க, திரும்ப அந்த பக்கம் போகணும். எதுக்கு விஷால் இருக்கிறாரு? ஒருவேளை இவங்களாம் திரும்ப பேசி இந்த மஞ்சரி கேப்டன் அந்த போன வாட்டி ஒரு ப்ராங்க் பண்ண போன அந்த மாதிரி நம்மளும் பண்ணுவோம், அப்போ தான் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும், இல்லை மஞ்சரியை வந்து கலாய்ப்போம், பழிவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு தெரியல. இதில் இன்னொரு காமெடி தெரியுங்களா, நேற்று தான் வந்து பிக் பாஸ் வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் வாழவே ஆரம்பிக்கல, எல்லாம் சாப்பிட்டோமா தூங்கணுமா போனோமா வந்தோமான் இருக்கீங்க, ரொம்ப கேவலமாக இருக்குது, ஒழுக்கமே கிடையாதுன்ட்டு. ஒழுக்கமே இல்லை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அப்புறம் எப்படி இந்த இதை வந்துட்டு நான் எப்படி கொண்டு போகிறது தெரியல. நான் வந்து இவ்வளோ கோவமாக சொல்கிறேன். நான் கோவமாக சொன்னதான் உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள், நான் கோவமாக சொல்கிறேன். அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்ற மாதிரி கலாச்சாரு. அதுவும் நேற்று அவங்க ரியாக்ஷன் பார்த்துருப்பீங்க பிக் பாஸ் சொல்லும்போது ஊன்னு அந்த ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நடக்குது. இன்னும் ஒன்றும் அதாவது ஒரு வாட்டி அந்த ப்ராங்க்ன்ற ஒரு விஷயம் பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ திங்க் பண்ண வைக்கிது பாருங்கள். இது இப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோன்னு. இதில் வேறு நேற்று வந்து ஜாக்லின் வேறு மாமி வேலை பார்க்குறதுக்கு போயிட்டாங்க ஸ்ட்ரைட்டாக. ஏய் விஷால், உன் கண்ணில் ஒரு ஒளி தெரியுதா? கண்ணில் ஒளி தெரியுதா? ஏமா நீங்கள் கண்ணில் ஒளி தெரியுதுன்னா டியூப்லைட்டை உள்ளே வச்சுருக்காரு ஒளி தெரியறதுக்கு, ஏன் அப்படி கடுப்பேற்றிட்டுருக்கீங்க? நான் ஆல்ரெடி அடிபட்டுட்டான் போங்கன்ட்டு விட்டார். ஆக்சுவலாக அவர் வேறு ஏதோ பொண்ணு நினச்சிருக்கார் போல இருக்குது. அப்புறமா தான் தர்சிகான ஒன்று நைட்டு தர்சிகா கிட்ட பேசியிருக்காப்புல. ஐயோ என்னத்த சொல்கிறது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாருங்கள், இதை பார்த்ததுலேருந்து ஒரே வளர மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ரொமோ பார்க்கும்போது என்ன தோணுது? அது மட்டும் இல்லாமல் ராணுவம் இது மாதிரி பண்ணுறது வாலண்டராக பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் நேற்று வந்துட்டு நாமினேஷனில் நம்ம சௌந்தர்யாவே சொல்லியிருப்பாங்க, எல்லாமே வாலண்டராக பண்ணுறான், இதை பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு வந்து பண்ணுறான், இரிட்டேட்டாக இருக்குது, பவித்ராவுக்கு இரிட்டேட்டாக இருக்குது, ஆனாலும் பண்ணுறான் அப்படின்னு. சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.